வெல்கம் டு ஜாரா vlogs. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. அதான் ஸ்டாண்ட் அப் போட்டா எப்படிடா ஸ்டார்ட் ஆகும்? பைத்தியக்கார பையில எங்கடா காமு? நான் பார்க்கவே இல்லைடா. ஏய் ஆமாண்டா, சைட் ஸ்டாண்ட் காமிக்கிறா. ஏய் போயிடுச்சுடா, வீடியோவில் தெரியல. போலாமா? ஓகே, நம்ம எங்க போறோம்னா செயின் கிளீன் பண்றதுக்கு பிரஷ் வாங்க போறோம். ஆமாண்டா, கண்ணெல்லாம் தெரியுதுடா. ஏன் பள்ளம் பள்ளம் கண்டு வழக்கமா நீங்க வரும்போது ஒண்ணு சொல்லுவடா. என்னது? கவர்மெண்ட் ஜூஸ் கடை. டேய் எங்கடா கடையை காணோம்? இதுதான் இந்த கவர்மெண்ட் ஜூஸ் கடை. கோயில இருக்க கூட்டம் கூட இங்க அதிகமா இருக்கும். ஒன்னு டிமார்ட்ல இருக்கும், இன்னொன்னு இங்க இருக்கும். வேற எங்கேயும் பெரிய கூட்டம் இருக்காது. ஆரெல்லாம் வேணாம். அடுத்தது இந்த மார்க்கெட் வச்சிருக்காங்க. எதடா? ஐயோ ஒஸ்டடா. அப்படியே சொல்லு, பாகூர்ல இருக்கிறதோட ஒஸ்ட்னு நீ. இந்த பேரு இந்த பக்கம் ரோடு இருக்கிறதே மறந்துட்டான் போல தலைவன். அவன் மாட்டுக்கு அந்த பக்கம் பார்த்து வளையறான். யாரா இவனுங்க? எங்கிந்திரா வந்துக்கிறானுங்க? அன்பு நீ வாங்கின எந்த கடைடா? செருப்பு கடைடா, பிராண்டடு. நல்லா வருதான்ட்டு பிஜில காலி பண்ற போன்னு சொல்லு. ஹாஸ்டல் ஆகுது, அப்பா அம்மாலாம் கூப்பிட்டு வர சொல்றதுக்கு. ஐயோ இங்க படுத்துற நிமிஷம் நாள தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. குட் பாய். ஏய் கடையை தாண்டிட்டா? இல்லடா, அந்த தான்டா கடை. இல்லடா, கடையை தாண்டிட்டுடா. ஓ காட், பேத்தினே வந்து கடையை தாண்டி வந்து கடை. போப்பா போப்பா, நீங்க போங்க, நாங்க அனுப்பிக்கிறோம். இல்லாம போயிடணும். ரெண்டு பேரும் பார்த்து சிரிச்சினே போவானுங்கடா. அவனுக்கு நினைப்பானு, யாரா அவனுக்கு வைத்தியக்கார போய் அப்படின்னு நினைப்பாரு. இருடா, அவங்க ஒருத்தன் வரான், எனக்கு கண்டிப்பா தெரியல. நாங்கள் இந்த கடைக்கு இந்த ப்ரஷ் வாங்க தான் வந்தோம். அப்படியே பார்த்தா அன்பு செய்ய வண்டிக்கு அசார் லைட் இல்லைன்னு சொன்னான். NS 160K அசார் லைட், ஃப்ளாஷ் பிராண்ட்லேருந்து அசார் லைட் போட போகிறோம். இப்போ கொஞ்சம் வண்டி அதிகமாக இருக்குது, அதனால் வந்து நாளைக்கு வந்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். நாளைக்கு வந்து ஜிகு ஜிகுன்னு முன்ன போகுது இந்த இண்டிகேட்டர்ஸ் ரெண்டும். இன்ஸ்டாலேஷன் நாளைக்கு பண்ணிக்கலான்னு பார்த்தா அன்புக்கு இன்றைக்கே ஒரு கடை தெரியும், அங்கே போகலான்றான். இங்கே ஆனால் பைக் வெயிட்டிங்கில் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் கடைக்கு நம்ம போவோம். ரூட்டு தெரியாது, அன்பு தான் சொல்ல போகிறான். டேய் கண்ணா, எனக்கு ரூட்டு தெரியாதா, நீ தான்டா சொல்லணும். அதாவது என்னன்னா, பெங்களூருக்கு ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு பிஜி காலி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானு. இதுதான் இந்த ரயில்வே கேட்டு, ஒசூரோட டேஞ்சரஸ். இங்கெல்லாம் வந்து டிராஃபிக் ஆச்சுன்னா அவ்வளோதான். பாசிட்டிவான மக்கள் போகிறாங்க. நான் யூடியூப் ரைட்னா இங்கே தான் கடை நடக்கும். அட பாவி, நான் இவ்வளோ பெருசெல்லாம் பண்ண மாட்டேன். எவ்வளோ கஷ்டம் இல்லை vlogலாம் பண்ணுறது. கண்டிப்பாக வந்து ஹெல்மெட் போட்டு போகணும். வண்டி இல்லாமல் போனால் உனக்கு தாண்டே அன்பு. வண்டி இல்லாமல் போனால் கண்டிப்பாக ஹெல்மெட் போட்டு போகணும். ஹெல்மெட்லாம் போடாமல் போகாத. கேப் போட்டுருக்கேன். டேய் பைத்தியக்காரா. ஓ இன்னும் அங்கே போகணுமாடா? ரைட்ரா. ஓகே நான் இண்டிகேட்டர் போட்டேன்.
எனக்கு தான் தெரியுமே அந்த கடை. நான் ஒரு நாள் அந்த கடைக்கு போனேன்டா. அன்னைக்கு சொன்னல வண்டி வந்து காத்து இறங்குற மாதிரி இருக்கு, போயிட்டு செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏய் வளைவில் முந்தாலாம் பொறுமையா வந்தாங்கடா, அதனால வந்துட்டா. அன்னைக்கு அந்த கடைக்கு தான்டா போனேன். போயிட்டு ஏர் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன்னா, அந்த ஃபெசிலிட்டிலாம் இங்கே இல்லைப்பா அப்படின்ட்டாரு. சரி ஓகேங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். விஜய் சித்துலாக்ல செரிஃப் வருவான் தெரியுமா, அந்த மாதிரிடா அமைதியாக உட்காந்து வரடா நீ. ஒரு வழியா கடை வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அப்படிதான் வரேன், நீ பொறுமையா உட்காந்துட்டு ஜாலியா எதுவும் பேச மாட்டேன். தெரியும் தெரியும், அடிச்சத்தை அடிச்சான் ஒரு தடவை, அதெல்லாம் என்னால இது தெரியும். ஓகே, இதுதான் வந்து அன்புக்கு தெரிஞ்ச கடை. ஆக்சுவலாக பார்த்தா தெரிஞ்ச கடைன்னு கூப்பிட்டு வந்தோடனே அந்த அண்ணன் வந்து ஃபுல்லாக சென்சார் பைக்குப்பா, நம்மளாம் இதெல்லாம் பண்ண மாட்டோம், இதுக்கு முன்னாடி இப்படி தான் பண்ணி ஆல்ரெடி டிஸ்பிளே ஏதோ ஒரு பைக்குக்கு போயிடுச்சு அப்படின்னாரு. சரி ஓகே தெரியும்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று பண்ணி விடாம தெரியாதுன்னே சொல்லிட்டாரு. நல்லது. துணி கடையா? அந்த இது நான் ஒன்று எடுத்தோம்னு. ஐயோ நம்ம இப்படி போயிடலாம், வா வழி இருக்கும்போது நம்ம எதுக்கு நான் டிராஃபிக் நல்ல போயிடலாம். சரி நாளைக்கு எடுத்துக்கலாம் வா. சும்மா சுத்திக்கிட்டே இருக்க முடியாது, கம்முன்னு வாடா டேய். சும்மா சுத்திக்கிட்டே இருக்க முடியாது, வா கம்முன்னு. நாளைக்கு ஏதோ இது போட போறல, இது அப்ப வாங்கிக்கலாம். நாளைக்கு இல்லை எனக்கு இண்டிகேட்டர் எட்டாது, ஹாரன் எட்டுது, அப்புறம் கால் எட்டாது. கண்ணு தெரியாதுடா, ஃபிளாஷ் ஆன் ஆயிடுச்சுடா. அன்பு ஃபிளாஷ் ஆன் ஆயிடுச்சுடா. வண்டி ஓட்ட நான் ஆஃப் பண்றதா போய் தேக்கிற மேல தெரியாம ஆன் ஆயிடுச்சுடா ஃபிளாஷ். ஆஃப் பண்ண எல்லாம் நம்மள பைத்தியம் நினைச்சிருப்பாங்களா? வண்டியில அந்த லைட் எரியுதாடா, அப்புறம் எதுக்குடா ஹெல்மெட்ல இந்த நேற்று போயிட்டு இதை வாங்கிட்டு வந்தாச்சு. நேற்று பைக் அதிகமாக இருந்ததுனால இன்ஸ்டாலேஷன் பண்ண முடியல. இன்னைக்கு போயிட்டு இன்ஸ்டாலேஷன் பண்ண போகிறோம், அதுக்கான வீடியோ தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கிளம்பியாச்சு. இன்னைக்கு போயிட்டு அசால் லைட்டை பண்ண போகிறோம். அன்பு இன்னைக்கு போனா இன்ஸ்டாலுக்கு மட்டும் இதுக்கு அதிகமாக கேட்டாங்களா பண்ணுவா? தம்பி அவர் இல்லப்பா, நாங்க வேற ஒருத்தர்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்த பார்த்தா. அவ்வளவுதான், ஜூஸ் கடைக்கு போலாமா? ஐயோ வீட்டுல பார்த்தா செருப்பல்ல அடிப்பாங்க. ஏய் கடை எங்கன்னு பாடுறா, நேற்றே கடையை தாண்டி போயிட்டோம். இது இந்த இருக்கிற கடை. ஓகே கடைக்கு வந்தாச்சு. இன்னைக்கு எத்தனை வண்டி நிற்க போகுது தெரியல. நேற்று ஒரு 4 வண்டி நின்று, அதனால தான் நாங்கள் போயிட்டோம். இன்னைக்கு பார்த்தா இருக்கு, பார்க்கலாம் எல்லா வண்டிட்டு. ஆக்சுவலாக நாங்கள் இப்போ அசார் லைட்டு இன்ஸ்டால் பண்ணுறதுக்காக கடைக்கு வந்திருக்கோம். ஆல்ரெடி ஒரு பைக்கு போயிட்டுருக்கு. இதுக்கிடையில் பார்த்தா எங்களுக்கு
ஓகே, வந்த வேலை சுமூகமாக முடிஞ்சுது. நல்லா ஜிகின்னு எரியிறாப்பா, நல்லா இருக்கு. இதுலேயே 60 பேட்டர்ன் இருக்காமா. 60 பேட்டர்னையும் அவன் எப்போ மாற்றி என்னைக்கு அவன் ஓட்டுறதுன்னு தெரில. ஆனால் அவன் ஆசைப்பட்ட மாதிரி வந்துருச்சு. இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறோம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.